தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக கூட்டணியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக மெகா கூட்டணி அமைத்து வருகிறது. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியவை உள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. தேமுதிக வரலாம் அல்லது வராமலும் போகலாம். இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இடம் பிடித்திருந்த டிடிவி தினகரன் அவர்கள் தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாகவும் அதிமுக தான் தங்களுக்கு கூட்டணிக்கு வந்ததாகவும் தெரிவித்தார். பின்பு அதிமுக தான் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் நீக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதாவது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் துவக்கும் போது அவருடைய துவக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் பட்டியல் அவரிடம் வழங்கப்பட்டது. அவர் டிக்கெடித்த நபர்கள் மட்டும்தான் அந்த துவக்க விழாவுக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது டிடிவி தினகரனும் பட்டியலில் இருந்துள்ளார். ஆனால் டிடிவி தினகரன் பெயரை எடப்பாடி பழனிசாமி டிக்கெடிக்கவில்லை. இதனால் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார துவக்க விழாவில் அவர் கலந்து கொள்ளவில்லை. பாரதிய ஜனதா கட்சியும் தற்பொழுது டிடிவி தினகரனை கண்டுகொள்ளவில்லை. ஆக டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியில் நீக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் தற்பொழுது ஓபிஎஸ் அணியும் இல்லை, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் கராராக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆகையால் பாரதிய ஜனதா கட்சியானது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை கைகழுவி விட்டதாக கூறப்படுகிறது. ஆக ஓபிஎஸ் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பியுள்ளார். டிடிவி தினகரன் திமுக கூட்டணிக்கு செல்கிறாரா, தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு செல்கிறாரா, அல்லது கடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டது போன்று தனித்து போட்டியிடுகிறாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.